சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார் எல்லாம் சும்மா இருக்கணும். பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே. சத்தம் போடக்கூடாது, இடைஞ்சப்படுத்தக்கூடாது, இல்லாட்டி அங்கே கொடு அடிக்கல நீ. சத்தம் போடக்கூடாது. சரி, சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதர சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, அதாவது என்ன இந்த இளஞ்சிமான நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அடேப்பா, காளியம்மன் திருவாலயம். அப்பேர்வட்ட இந்த காளியம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல தை மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது, சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேர்வட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமல் 6 பேர்களையுமே வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் வெள்ளி செய்யவே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் முதலா சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏன் தெரியுமா? எதற்கு? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிடர் மக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அப்புறம் எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அடேப்பா, ஆணுக்கு பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி ருவாட்டு பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவார். அடேப்பா, உள்ள வர மாட்டார் சாமி, ஆலயத்துக்குள்ள வர மாட்டார். நம்ம ஊருக்குள்ள சாமி வரமாட்டார். அதனாலே சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா, உள்ள வருமா? ஆகையினாலே சரி, 4 வார்த்தையிலே சாஸ்தாவை நாங்கள் பிறவி செய்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த காளியம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். நாங்கள் அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், சிறிய பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போறோம். சரி, முந்தானத்து எங்க போனோம்? தூத்துக்குடி போனோம். ஆமா, தூத்துக்குடி கொஞ்சம் உப்பு தண்ணி. அதுக்கு அடுத்த நாள் எங்க போனோம்? சிவகாசி போனோம். அங்க ஒரு கரசக்காட்டு தர, அதான் கெந்தக தண்ணி. ஆமா, கொஞ்சம் கெந்தக தண்ணி. ஆமா, கெந்தகம்னு சொன்னா அந்த பகுதி வந்து சூடான பகுதி. அதான் கெந்தகம். அங்க கெந்தகம் பகுதி. ஆமா, அங்க தண்ணி ஒரு சைஸா இருந்துச்சு. சரிதான். ஆனா இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு வந்து இளஞ்சிக்கு வந்திருக்கோம். குத்தாலத்துக்கு வந்திருக்கோம். குத்தாலம். ஆமா, நான் இங்க வந்த உடனே என்ன 2 கிளாஸ் மாட்டிட்டேன். என்ன கடை பக்கத்துல இருக்கு? அந்த தண்ணி இல்ல, ஆத்து தண்ணி. ஆமா, வந்த உடனே 2 கிளாஸ் மாட்டிட்டோம்னு சொன்ன பாத்தியா? அதான் பக்கத்துல விளக்கண்டா இருக்கும்னு பார்த்தேன். அங்க ஒண்ணு கிடையாது. இங்க வந்து ஆத்து தண்ணி, சுத்தமான ஆத்து தண்ணி. நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் இந்த தண்ணியை குடிச்சோம்னா டானு தொண்டை திறந்துடும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போவோம். ஆமா, அப்படிங்கும்போது தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஆகையினாலே எங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என்
சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, புளிய விளையாட்டு எப்படி புளிச்சு அனுப்பீங்களோ அந்த மாதிரி நல்ல புளிய விளையாட ஒடிக்கணும். புளியங்கம்ப வச்சு புளிச்சு அடிக்கவா? புளிய விளையாட தான் ஒடியாது. அப்போ அப்படி யாருக்காவது உங்களுக்கு கோவம் வந்தா தாத்தா மட்டும் கூட்டுக்கோங்க. என்ன அடிக்கன்னு யாருக்காவது மனசு இருக்குமா? ஆமா, நீர் பண்ணி சேட்டைக்கு அடிச்சு போடுவாங்க. இவனே ஒரு எலும்பா இருக்கான், இவங்கிட்ட துவால தான். உன்னைய பார்க்கும்போது அப்படி நினைப்பாங்க. ஒரு நாளைக்கு வீட்டுல வச்சு பாருங்க, என்ன அடிக்கணும்னு தான் தோணும். அப்படியா? ஆமா. யாம கேட்டீங்கன்னா சில நேரங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி மண்டை லூஸ் ஆகும், அப்ப கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன், அதை கட்டி சொல்லுதான். சரி, அதனால காலையில கூட்டு போய் நல்ல தாத்தாவுக்கு வேண்டிய சாப்பாடை கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் நல்ல தாத்தா சொன்ன மாதிரி புளியங்கம்பு வச்சு அடிங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்கையோ? அதாவது சிஞ்சர் பாட்டில் இருக்கு, டாம் டாம் டானிக் இருக்கு. உங்களுக்கு என்ன டானிக்? உனக்கு டாம் டாம் டானிக் வேணுமா இல்ல ரோக்கர் வேணுமா? ஏதாவது சிஞ்சரும் அலுப்பு மருந்தும் போதுமா? ஆமா, 5 அலுப்பு மருந்து. ஆகையினாலே சரி, 6 பிழை 100 உச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதி மடி மான் மழுவோ நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் முதனது உத்திரோ. பங்குனி மாதம் முதனது உத்திரோ. அத பகுரன பஞ்சமி கடக. இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோ.
சிவபெருமானோடு அந்த இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் யார் யாரெல்லாம் ஆகாயத்தே சூரியன் ஆகாயத்தே சூரியன் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணி ஆகாயவாணி அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளை கொலுவிருக்கும் நாளை கைலாச வாசலில் கரை கண்ட பகவான் தெய்வலோக ரம்பையுடன் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார் மேனகையா வருவார் மிருதங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவார் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆஜனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் இருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 7-14 உலகத்தையும் இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையமும் ஆமா தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த படைத்தார் நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார் நாமளை எதற்காக படைத்தார் நாமளை ஏன் இந்த உலகத்திலே இறைவன் படைத்தார் தெரியுமா எதற்காக ஐயா நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தை படைத்தார் ஆண்டவன் படைத்தார் அதாவது பேச போறீங்க பேச வேண்டாம் இந்த இந்த 2 மைக்கு பேசிருக்கு ஆண்டவன் எல்லா மக்களையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று படைத்தார் இப்ப யார்கிட்டயாவது ஒற்றுமை இருக்கா ஏன் ஒத்துமை இல்ல உலகத்துல யார்கிட்டயுமே ஒற்றுமை கிடையாது எதுக்கு எப்படி ஒத்துமை இல்ல ஒரு பசுக்குள்ள போன ஒரு வயசாளி நின்று கொண்டு இருந்தால் ஆமா இல்ல ஒரு தாயும் குழந்தையுமாக நின்று கொண்டு இருந்தால் இருந்தா யாராவது சீட்டு கொடுக்காங்களா நாமெல்லாம் உடனே எடுத்து சீட்டு கொடுத்துருவேன் புண்ணியவான ஆமா யாரும் நின்னா வயசான இருந்தாலும் சரி சரி குழந்தை கையில நின்னாலும் சரி உடனே நான் எந்திரிச்சு சீட்டை கொடுத்துருவேன் அதாவது போர்வையை மூடி போத்தி படுத்து உறங்குதேற எப்படி சீட்டு கொடுப்பேரு பசுக்குள்ள உறக்க நடக்கும் அதாவது சரி இந்த ஆண்டவன் நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்து ஆமா கடவுளை நாமல் கையெடுத்து வணங்க வேண்டும் என்று வேண்டும் என்று சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே யாரோ நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார் படைத்தார் அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த காளியம்மா வடக்குத்தியா ஈஸ்வரி அம்மா இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார்கள் ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி படைத்ததோர் உலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது என்ன செய்ய வேண்டும் தம்பி செத்து சும்மா இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது படைத்த மக்களை பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று அவர் எப்படி படியளந்து வருகின்றார் நாளை நல்ல தினம் எடுத்து நாளை நல்ல தினம் எடுத்து நாளை நல்ல தினம் எடுத்து அவன் நாடு எங்கும் படியளந்தார் அவன் நாடு எங்கும்
கொடுத்தாள் இளைத்து வருவார் என்று இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. ஏவ வீட்டுல இருக்கவ வீட்டுக்காரிய பார்க்க தெரியலையா? வில்லுப்பாட்டுக்கு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி பத்திர காலியா சட்டப்பை வச்சுட்டு வாசல் நிக்கா. சரி, எதுக்கு நிக்காளோ? அந்த அம்மா ஏன் நிக்கான்னா, நீ வில்லுப்பாட்டு படிச்சு ரூபாய கொண்டு கையில கொடுத்தேன்னா சட்டாப்பைய கொண்டு ஆச்சு அடுப்புல மாவை ஊத்தி உனக்கு 2 தோசை சுட்டு கொடுப்பா. நீ ரூபாய கொண்டு குடுக்கலன்னு வையே, அதே சட்டாப்பைய அடுப்புல காய வச்சு புண்ணால திருப்பி செவிட்டுல 2 பூசையை கொடுப்பா. அதுக்குத்தான் அந்த சட்டாப்பையோட அந்த அம்மா எதிர்பார்த்து நிக்க. ஆமா, இல்லைன்னா நீ அடங்க மாட்டல்ல. அதாவது ஆனா பிறந்தவர்களை கேள்வி கேட்பதற்கு ஒரு பெண் இருக்கு வரைக்கும் அந்த சரியா நடக்கணும் போயிட்டே இருப்பாரு. ஆமா, கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா நம்மள யாரு கேட்பான்னு ஒரு போக்கா போயிருவாங்க. ஒரு கோட்டுக்கு 4 கோட்டை அடிச்சிட்டு நம்ம பாட்டு குப்புற போய் படுத்துக்கிடுவோம். சரிதானே? யாரு உசுப்புனாலும் எந்திக்க மாட்டோம். சரிதானே? அப்ப கேள்வி கேட்க வீட்டுல பொம்பளை வேணும். அதனால இந்த பார்வதா தேவி இறைவனாகிய சிவபெருமானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தாள். கலைப்பாரி இளைப்பாரி கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. என்னாச்சு? பகவானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, பார்வதிக்கு இன்னைக்கு உங்களிடத்திலே ஒரு சந்தேகத்தை நான் தீர்க்க வேண்டும். என்ன சந்தேகம் தீர்க்கணும்? நீங்க உலகம் எல்லாமே அன்றாடம் ஆண்டவன் சென்று நீங்க படியிழந்து வாரீங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார். பார்வதி, உலகத்தை படைத்து பாதுகாத்து படியிழந்து வரக்கூடிய பகவானாகப்பட்ட என்னைத்தான் வணங்குகிறார்கள். அதிலே பார்வதி உனக்கு என்ன சந்தேகம்? என்ன ஒரு நாளும் இல்லாது ஆண்டவா, உலக மக்கள் எல்லாமே உங்களை வணங்குகிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, இந்த உலக மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேணும் என்றால் யாராலே முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அதனாலே என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி அப்படின்னு சிவபெருமான் எடுத்து சொன்னார். சொன்னபோது பார்வதிக்கு நம்பிக்கை வருமா? வராதுல. பெண்கள் இல்லையா, பொம்பளைக்கு ஆம்பளைகள் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சரிதான், அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க சந்தேகம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மனுஷன் வீட்டுல சந்தேகம் வரலாமாச்சு? வரக்கூடாது அண்ணாச்சி. வீடான வீட்டுல முன்வாசல் வழியே சந்தேகம் வந்துச்சுன்னா சரிதான், அந்த வீட்டுல பின்வாசல் வழியே சந்தோஷம் ஓடி போயிரும். சந்தோஷம் எப்படி ஓடும்? பின்வாசல் ஓடிரும். பின்வாசல் இல்லைன்னா என்ன ஆகும்? சன்னல பிச்சிட்டு ஓடி போயிரும். அதுவும் இல்லைன்னு சொன்னா செவரையே உடைச்சிரும். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னாரு, எப்படி சந்தேக கோடு அது சந்தோஷத்துக்கு கேடுனாரு அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு. அதனால சந்தேகப்படக்கூடாது. அப்ப இந்த பார்வதா தேவி சிவபெருமான் சொன்ன வார்த்தையை நம்பாம அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி என்ன செய்கின்றாள்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கின்றாள்? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணருக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாள். அவள் ஈசன்
இருட்டா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஆமா, இருட்டுக்குள்ள என்ன முடியும்? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். அது என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கணும்னா அதுக்கு கூட காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். இல்லனா உறக்க காத்தாடி இல்லைன்னா உறக்க வருமா? உறக்க வராது. அப்ப இந்த உலகமே நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைனாலே நம்மளால இருக்க முடியாது. முடியாது. அப்ப உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னய்யா இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். ஆமா, சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. ஆமா உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று உலக மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆமையா ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? அங்கே உச்சி கண்ணை திறப்பார். உச்சி கண்ணை திறப்பார். உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றி கண்ணை திறப்பார். நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. நெற்றி கண்ணை திறந்த போது நெற்றி கண்ணை சாமி நீண்ட ஒளியாச்சு. அங்கே உச்சி கண்ணை திறந்த போது அக்கினி பொறிகள் பறக்குதையா. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண் திறந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியின் அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆடாளி பாட வேண்டாம் அம்மாடி உச்சி கண்ணி வந்து பிறந்த நாளே அம்மாடி பிறந்த நாளே தாயே உச்சி நீ மகாளி தாயே உச்சி கண்ணி பிறந்த நாளே உச்சி நீ மகாளி ஓம்பையாரே நீ உச்சி கண்ணிலே காளியின் அம்சங்களாகவே பிறந்ததினாலே உலக சக்தி உச்சி நீ மகாளி அம்மா உன் பெயர் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே வடக்குத்தி அம்மா வடக்கு வாசல் செல்வியாகவே அமர வைத்தார். அப்ப அம்மாவை அமர வைத்ததுக்கு பின்னால ஆண்டவே சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறந்தது பாருங்க. பார்வதி நினைக்கா ஆண்டவனுடைய 2 கண்ணையும் நம்ம கையால இறுக்கி பொத்தி இருக்கோம். 3வது இந்த ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு கையை எடுத்தா கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்க்கும்போது கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்க்கும் போது அந்த உச்சிக்கண் மகிமையை கண்ட பார்வதா தேவி ஐயோ நாம சிவனுடைய மகிமை சக்தி அறியாமலே நாம சந்தேகப்பட்டு பரிசோதனை செய்து விட்டோம். அதனாலே பகவான் நாமளுக்கு ஒருவேளை கோபத்திலே சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக் கூடாது என்ற ஆண்டவனை மன்னிப்பு கேட்டு நிற்க பார்வதி பகவான் மீது உள்ள பயத்தை கொண்டு அங்கமெல்லாம் பதறி ஆவி தணலாகி பார்வதிக்கு வேர்வை காட்டாற்று வெள்ளமா கரை உரண்டு வருது. இந்த சக்தியின் வெள்ளமோ ஒரு உப்பு தண்ணி. இந்த வேர்வை துளியானது பூமிக்கு சென்றால் பூலோக மக்களுக்கு உயிர் சேத வந்து சேரும். அதனாலே பார்வதியின் வேர்வை துளியை நாமல் பூமிக்கு விடாதபடி ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.